பக்கம் ஏன் இவ்ளோ செலவு, நாளைக்கு நமக்கு வேணுமே அப்படின்னு கேக்குற கணவர். இன்னொரு பக்கம் இருக்கிறது ஒரு லைஃப் தானே, அதுக்குன்னு ஆசை இல்லாமையா வாழ முடியும் அப்படின்னு கேக்குற மனைவி. ரெண்டுமே தப்பு கிடையாது, ரெண்டுமே ரொம்ப வேலிடான ஒரு ஃபீலிங்ஸ் தான் இல்லையா? இந்த வீடியோல நான் யாரையுமே குற்றம் சொல்ல வரல, கணவரையும் குற்றம் சொல்ல வரல, மனைவிமார்களையும் குற்றம் சொல்ல வரல. பொதுவா நம்ம எல்லா குடும்பத்திலையும் சின்ன சின்ன விஷயம் பெரிய சண்டையா மாறுதுல, அது ஏன் அப்படின்ற அந்த ரியாலிட்டிய நான் ஒரு ஃப்ரெண்ட்லியா உங்களுக்கு பேச வரேன். சோ தட் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், அந்த பிரச்சனைக்கான தீர்வு என்னன்னு சொல்லிட்டு நீங்க இதுல ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். இதை நான் கொஞ்சம் சைக்காலஜிக் பேஸ்டும் உங்களுக்கு நான் சொல்றேன். ஒரு மனநிலை எப்படி செயல்படுது அப்படின்றத நான் இங்க உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். வணக்கம், இது மனசு பேசுது. நான் கனகவள்ளி. ஒரு கணவரை பார்த்து நம்ம ரொம்ப இவன் கஞ்சன் அப்படின்னு சொல்றோம். உண்மையிலேயே அவர் கஞ்சன் கிடையாது, அவரு ரொம்ப பயந்து போயிருக்காரு. ஃபியூச்சர் என்ன, நாளைக்கு என்ன ஆகும், ஒருவேளை என்னோட ஜாப் போயிட்டா நாளைக்கு என்னுடைய குடும்ப வாழ்வாதாரத்துக்கு நான் என்ன பண்ணுவேன், குழந்தைங்களுக்கு எஜுகேஷன் இருக்கு, மெடிக்கல் எமர்ஜென்சி இருக்கு, இன்னும் எவ்வளவோ நல்லது கெட்டதை பார்க்கணுமே. சோ அதுக்கெல்லாம் நான் இப்போ என் ஆசாபாசத்துக்கு இடம் கொடுத்தா நாளைய நிலைமை என்னன்னு யோசிக்கிறாரு. அதனால அந்த இடத்துல அவரு கஞ்சன்னு பேர் வாங்குறாரு. சரி, இன்னொரு பக்கம் அவர் ரொம்ப ஆடம்பரம், வேஸ்ட் பண்றா காசு அப்படின்னு சொல்ற மனைவி. உண்மையிலேயே அவங்க வேஸ்ட் இல்ல, இந்த சொசைட்டில எனக்குன்னு ரெஸ்பெக்ட் வேணும், அட்டென்ஷன் வேணும், நானும் மதிக்கப்படணும் அப்படின்னு எதிர்பார்க்கிற ஒரு மனைவி. வாழ்க்கையில நடந்த ஒரு உண்மை சம்பவம் ஒண்ணு சொல்றேன். ஒரு கணவர் ஒரு மனைவி, எனக்கு தெரிஞ்சவங்க, ரொம்ப வேண்டப்பட்டவங்க. அவங்களுடைய லைஃப வந்து ரொம்ப கிட்ட இருந்து பார்த்து, சோ இவங்களுடைய லைஃப்ல வந்து நானுமே வந்து பஞ்சாயத்தின் போது இருந்து பார்த்து, இன்னைக்கு அவங்க 2 பேருமே பிரிந்த நிலையில் இருக்கிறார்கள். சோ இது எதனாலன்னு நான் சொல்றேன், என்ன நடந்ததுன்னு சொல்றேன். இது நிறைய பேருடைய வாழ்க்கைக்கு ரொம்ப ரிலேட்டபிளா இருக்கும். ஒரு கணவர் ஒரு மனைவி. சரி, இப்ப அந்த கணவர் எப்படின்னு பாத்தீங்கன்னா, வாழ்க்கைக்கு என்ன தேவை, சாப்பாடு தேவை, முக்கியமா நல்ல சாப்பிடணும், நல்ல சாப்பாட சாப்பிடணும். பட் வந்து சின்ன சின்ன ஆசைக்கு இடம் கொடுக்க மாட்டாரு. எதுவும் வந்து ஹோட்டல் ஃபுட்டு வீக்லி சாப்பிடுறது, இதை வாங்குறது, புடவை துணி நகை இதுல எல்லாம் வந்து இந்த கவரிங் ஜுவல்லரிஸ் இதுல எல்லாம் பணம் போட மாட்டாரு. உடுக்க இடம் இருக்கா, நீ வச்சிருக்கியா, அது போதும், மற்றபடி எக்ஸ்ட்ராலாம் வேண்டாம், நான் வாங்கி தர மாட்டேன். ஓகே, மனைவி கிட்ட சம்பளத்தை சொல்ல மாட்டாரு. அப்படி ஏன்னா சொல்லிட்டாருன்னா மனைவி வந்து அதிக டிமாண்ட் வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டாரு. ரொம்ப வந்து கண்ட்ரோல்டா இருக்கிற ஒரு கணவர். எதுவுமே, அதாவது மனைவி பாத்தீங்கன்னா அப்படியே வந்து ஆப்போசிட். தன்னோட குழந்தைக்கு என்ன பிடிக்குமோ எல்லாமே வாங்கி கொடுக்கணும், என் பிள்ளைய வந்து நானுமே மத்தவங்க மாரி வளர்ப்பேன், என் பிள்ளைக்கு இது இல்ல அது இல்லைன்னு குறையே இருக்கக்கூடாது. பட் கணவர் வந்து நாளைக்கு வேணும், என் குழந்தைக்கு நாளைக்கு எஜுகேஷன் வரைக்கும் நான் சேர்க்கணும், அதுக்கு நான் வாங்குறது கம்மி சம்பளம், அதுல என்ன முடியுமோ அதை தான் நான் குடும்பம் நடத்த முடியும், உன் ஆசைக்கு வேணா நீ வேலைக்கு போய் சம்பாதி, நான் வந்து என் குழந்தையோட செக்யூரிட்டிக்கு நான் இப்பவே வந்து சேர்க்கிறேன், இப்பவே நான் குருவி குஞ்சு மாதிரி சேர்த்தாதானே சேர்க்க முடியும்னு சொல்லிட்டு வாழறாரு. அதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னா, சுத்தமா அந்த கணவர் வந்து அந்த மனைவிக்கு அவளோட சின்ன ஆசையை கூட பூர்த்தி பண்ணாம இருக்காரு. ஒண்ணுமே கிடையாதுங்க, அவ என்ன கேட்டாலும் வாங்கி தர மாட்டாரு. அந்த பொண்ணு போயிட்டு அவங்க அம்மா வீட்டுல போயிட்டு அவளுடைய தேவைகளை வந்து பூர்த்தி செஞ்சுக்கிறான். ஒரு சின்ன விஷயமா, அவளுக்கு தேவையான ஒரு சின்ன ஒரு நீடு கூட கிடையாது, அது ஒரு 100 ரூபாய் பொருளா இருந்தா கூட அவர் வாங்கி கொடுக்க மாட்டாரு. அவரை வந்து இந்த இடத்துல நம்ம கஞ்சன்னு சொல்லலாமா, சிக்கனம் சொல்லலாமா? கஞ்சத்துக்கும் சிக்கனத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. கஞ்சம்னா பணத்தை வந்து செலவு பண்ணவே யோசிக்கிறவரு, பணத்தோட ஆசை, அதை நம்ம அப்படி இறக்கி சுத்தமா கையை விட்டு போவே கூடாது, அப்படியே இருக்கணும் என் பேங்க்ல, நான் எந்த அமௌண்ட்ல பார்த்தனோ அப்படியேதான் இருக்கணும், அது வந்து கரையக்கூடாதுன்னு நினைக்கிறது தான் கஞ்சம். சிக்கனம்னா என்ன தேவையோ சில ஆசைகளையாவது கொஞ்சோண்டு
ஒரு லூசன் விட்டு செலவு பண்ணிட்டு தேவைக்கு நமக்கு தேவையானது ஃபியூச்சர்ல எடுத்து வச்சுக்கிட்டு வாழறதுதான் சிக்கனம். சரியா? கொஞ்சம் பேலன்ஸ்டா இருக்கிறது பேர் தான் சிக்கனம். ஓவரா லாவிஷா செலவும் பண்ணக்கூடாது, ரொம்ப கஞ்சத்தனமாவும் இருக்கக்கூடாது. சோ இதுக்கு நடுவுல பேலன்ஸ்டா இருக்கிற பேர் தான் சிக்கனம். இந்த கணவர் பாத்தீங்கன்னா ரொம்ப கஞ்சம். செலவே பண்ண மாட்டாரு. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், அதாவது பொண்ணு வீட்டு சைட்ல வந்து ஏதாவது ரிலேட்டிவ் போகணும், பொண்ணு பொண்ணு வந்து மனைவி வந்து எங்கேயாச்சும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும், மொய் வைக்கணும், சின்ன சின்ன விஷயங்கள் தான் அவ கேட்கறது, அதுவுமே செய்ய மாட்டாரு. பட் அவர் வந்து ரொம்ப சேஃப்டி பண்ணுவாரு பேங்க் அக்கவுண்ட்ல. இங்கதான் வந்து கிளாஷ் வருது. அதே மாதிரி மனைவி பாத்தீங்கன்னா அவங்க மேலயும் என்ன சொல்லலாம்னா, அவங்க வந்து நாளைக்கு என்ன வேணும் அப்படின்னு யோசிக்க மாட்டாங்க. இப்போ நாங்க ஹாப்பியா இருக்கோமா, இப்போ நம்ம நல்லா சாப்பிடுறோமா, இப்போ நல்லா துணி உடுத்துறோமா, பட் நாளைக்கு ஃபியூச்சர் பத்தி கொஸ்டின் மார்க். கணவரை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கிறாங்க ஒரு நேரம். எனக்கு இது இல்ல, அந்த நேரத்துல வந்து கணவர் கஞ்சம்னு சொன்ன கணவர் தான் அவங்களுக்கு கை கொடுக்கிறாரு ஆபத்து காலத்துல. சோ இங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுதுன்னா, ரெண்டு பேருமே இம்பேலன்ஸ்டா இருக்கிறாங்க. மனசு விட்டு பேசிக்கிறது இல்ல, அங்க ஒரு சைலன்ஸ் உருவாகுது. அதாவது மனைவி வந்து தன்னோட ஆசைகளை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரே, நம்மளோட தேவையை பூர்த்தி செய்யாத இந்த கணவர் எதற்கு, இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா அப்படின்னு சொல்லிட்டு மனதளவுல டயர்டாய் போயிடுறாங்க. உங்ககிட்ட எல்லாம் என்ன பேசுறது, இதெல்லாம் ஒரு அவன் கூட எல்லாம் வாழறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அமைதி ஆயிடுறாங்க. கணவர் பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே நான் தான் சமக்கணுமா, நான் வாழ்க்கையில எவ்வளவு வேலைக்கு போயிட்டு எனக்குன்னு எதுவும் பாத்துக்காம உங்களுக்காக தானே உழைக்கிற, இத கூட நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறையே, நீ எல்லாம் எனக்கு எதுக்கு, இதெல்லாம் ஒரு வாழ்க்கையான்னு சொல்லிட்டு அவரு அங்க சைலண்ட் ஆயிடுறாரு. சோ இந்த அமைதி நாளடைவுல வந்து நீச்சி நாச்சின்னு, இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா, நான் தனியாவே மனைவி வந்து உன் கூட இருந்து நான் இப்படி சந்தோஷம் இல்லாத வாழ்க்கைய வாழ்றதுக்கு நான் தனியா போய் சம்பாரிச்சு சந்தோஷமா வாழ்வேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பெட்டியை தூக்கி கிளம்பிடுறாங்க. இவர் வந்து உன்னோட ப்ரெஷர் தாங்க முடியல, நான் உன் கூட இருந்து பணத்தெல்லாம் கரைச்சி வாழ்க்கையை வீணாக்குறதுக்கு பதிலா நான் தனியா இருந்து என் பிள்ளைக்கு வந்து பணம் காசு சேர்த்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு பக்கம். இங்க நான் என்ன சொல்ல வரேன்னா, பேலன்ஸ்டா இருக்கணும். இந்த விஷயம் இங்க பேசப்படுறதே இல்லை. கணவன் மனைவினா உட்கார்ந்து மனசு விட்டு பேசணுங்க. அவங்கவுங்க உரிமை என்னன்னு சொல்லிட்டு அவங்களோட ஆசைகள், சரி இப்படிதான் நீ இருக்கியா, நான் என்ன பிளான் வச்சிருக்கேன் அப்படின்னு இவங்களும் பேசணும். சரி என் மேல என்ன மிஸ்டேக் இருக்கு, அதை நான் கொஞ்சமாவது நான் கம்மி பண்ணிக்கிறேன், ஏதாவது திருத்திக்கிறேன்னு இவங்களும் விட்டு கொடுத்து போகணும். ரெண்டுமே இது நடக்கிறது இல்ல பெரும்பாலான ஒரு வாழ்க்கையில. நான் எல்லார் வாழ்க்கையும் சொல்லல, சில பேர் இருக்காங்க. அப்படி நீங்க இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் இத உங்களுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் டச் கொடுத்து சொல்றேன். என்னன்னா, பணம் சேமிச்சா மட்டும் வாழ்க்கை ஓடாதுங்க. அதே மாதிரி செலவு மட்டுமே பண்ணிக்கிட்டு இருந்தாலும் வாழ்க்கை ஓடாது. லைஃப்ல ஒரு ரிதம் வேணும். மியூசிக்ல பீட் இல்லைன்னா அந்த சாங்கே இல்ல தெரியுமா? அதே மாதிரி பேலன்ஸ்ட் இல்லைன்னா அங்க ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. பேலன்ஸ்டா இருக்கணும். நான் ரியாலிட்டி என்னன்னு சொல்றேன் உங்களுக்கு, சிம்பிள் சொல்யூஷன் தான், ஒரு ஃப்ரெண்ட்லி அட்வைஸா எடுத்துக்கோங்க. கணவருக்கு வந்து எல்லா செலவுமே வந்து வேஸ்ட்னு நீங்க நினைக்காதீங்க. சில செலவு வந்து உங்க மனைவியோட மனசுக்கு அது மருந்து. ஓகேவா? இத நீங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இது நீங்க அவங்க இடத்துல இருந்து யோசிச்சு பார்த்துதான் ஆகணும். ஓகே, உங்க மனைவியை நீங்க தானே புரிஞ்சுக்கணும், வேற யாரு புரிஞ்சுப்பாங்க? நீங்க ரெண்டு பேரும் வாழ போறது ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்கு கொஞ்சம் அப்படியே ஒரு பிளெக்சிபிள், அப்பப்போ கொஞ்சம் வளைஞ்சு கொடுக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா தான் அவங்களுக்கும் ஒரு திருப்தி கிடைக்கும். ஓகே, நான் வாழற வாழ்க்கை கொஞ்சமாவது எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு, இது போதும்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கணும். ஒண்ணுமே இல்லாத ட்ரையா அவங்க ஃபீல் பண்ணாங்கன்னா அப்ப தப்பு கண்டிப்பா அவங்க கிட்ட இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி மனைவிமார்கள் என்னன்னா, எல்லா ஆசையும் உடனே கிடைக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. ஓகே, எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு நினைக்க கூடாது. சில இடத்துல நம்ம பொறுமையா இருக்கணும். ஓகே, எல்லாமே நடக்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா உங்க குடும்பத்துல நிம்மதி இருக்காது. நம்ம குடும்பத்தோட கெப்பாசிட்டி என்ன, இன்றைய நிலைமை என்ன? துன்பத்திற்கு காரணம் ஆசைகள் தான். இதுக்குள்ள இந்த வார்த்தைக்குள்ள எவ்வளவு விஷயம் இருக்கு தெரியுமா? துன்பத்திற்கு காரணம்
மனிதனோட ஆசைதான் முக்காவாசி. அதை நம்ம கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கணும். நம்ம ராயல் ஃபேமிலியா இருந்தா ஓகே. பட் நம்மளே மிடில் கிளாஸும் கீழேன்னா நாம எப்படி யோசிக்கணும்? ஃபியூச்சரை நம்ம என்னைக்குமே நிலை கிடையாது. ஃபியூச்சர்ல என்ன நடக்கும்னு சொல்லிட்டு எப்படியாப்பட்ட பணக்காரனும் பயப்படுறான். பணக்காரனே ஃபியூச்சர்ல நமக்கு இது வேணும்னு சொல்லிட்டு பிளான் போட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கான். அப்ப நாம என்ன பண்ணணும்? சரி, ஏழைக்கேத்த எள்ளூருண்டன்னு சொல்லிட்டு நமக்கு கிடைச்சத கொஞ்சம் அப்பப்ப கொஞ்சம் ஹஸ்பண்டுக்கு ஏத்த மாதிரி ஒண்ணு நீ தெளிவா இருக்கணும், ஒண்ணு நான் தெளிவா இருக்கணும். 2 பேருமே இப்படி விட்டு கொடுக்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நிம்மதி இருக்காது. இந்த வாழ்க்கை ஏன்ற கேள்விக்கு ஒரு வரதா செய்யும். சோ மனைவிமார்களும் விட்டு கொடுக்கணும், பிடிச்ச பிடிவாதமா இருக்கக்கூடாது. சோ நீங்க 2 பேரும் என்ன பண்ணணும்னா பேசிட்டு பிளான் பண்ணணும். இங்கதான் யாருமே பெரும்பாலானோர் பேசுறதே இல்லையே. கணவர் மனைவி எல்லாம் இப்ப போனை தானே பாத்துக்கிட்டு வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கோம். உட்காந்து பேசணும். நம்ம வாழ்க்கைக்கு ஒரு பிளான் எப்பவுமே கண்டிப்பா தேவை. இன்றைய காலகட்டங்கள்ல நாளைக்கு என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரிய மாட்டுது. ஓகே, பணம் காசு ரொம்ப முக்கியமா இருக்கு. பணத்தால எல்லாத்தையும் வாங்கிட முடியாதுன்னு சும்மா சொல்றோம். பட் பிராக்டிக்கல் லைஃப்ல பணம் கண்டிப்பா இப்போ அத்தியாவசியமா இருக்கு. அதே நேரத்துல நம்மளுடைய எமோஷனல் நீடும் கண்டிப்பா நம்ம பேலன்ஸ் பண்ணணும். சோ இந்த ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி நீங்க 2 பேரும் பேசி உட்கார்ந்து முடிவெடுத்தா சண்டை இல்லாம நீங்க வாழலாம். சோ பேசி முடிவு பண்ணுங்க, சண்டையை அவாய்ட் பண்ணுங்க. சோ கஞ்சத்தனமான கணவர், ஆடம்பரமான மனைவி 2 பேர் மேலேயும் தப்பு கிடையாது. இங்க பிரச்சனையே 2 பேசாத மனசுதான் காரணம். பேசிக்கவே மாட்டாங்கல்ல 2 பேரும், அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்னன்ட்டு அதை மனசு விட்டு பேசாம இருக்கிறது தான் இங்க பிரச்சனை. சோ பணம் முக்கியம்தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதை விட முக்கியம் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசை புரிஞ்சுக்கிட்டு வாழறது. அது இங்க மிஸ் ஆகுறதுனாலதான் எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு பெருசா வெடிக்குது. இந்த மாதிரி நான் சொன்ன பிரச்சனைகள் உங்க வாழ்க்கையில நடந்துகிட்டு இருக்குன்னா நீங்க உங்க கமெண்ட்ல போடுங்க. அப்பதான் பல பேருக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். இந்த தப்பு எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க, நாமளும் இதுல இருந்து வெளியில வரலான்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வு கிடைக்கும். இந்த மாதிரி உண்மைகள் பேசுற வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சத்தம் இல்லாம ஆனா ஆழமா மனசு பேசும். மீண்டும் ஒரு உண்மை பேசும் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.